ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸுங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா கிச்சனை வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தலையே சுற்றிரும். அவ்வளோ மோசமாக இருக்கும். காலையில் அவசர அவசரமாக குக்கிங் பண்ணிவிட்டு கையோட கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக பண்ண முடியாது. கிச்சனை எப்படி குயிக்காக க்ளீன் பண்ணுறது, நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம், நம்மளுக்கான டைமை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியத்துடனவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்னுடைய டே 4 o'clock அப்படிங்கும் போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 6:30 போல் தான் வீடியோ எடுக்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து சாப்பாடு குட்டீஸுங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னி அரைச்சிடலான்ட்டு கடலப்பருப்பு சட்னிக்கு வறுத்து வச்சுருக்கேன். காலையில் எந்திரிச்சு வந்தது எங்கள் குட்டீஸுங்களும் டீ குடிச்சிட்டு தான் டேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக டீ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் குட்டீஸுங்களை போய் எழுப்பணும். மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வந்து கடைஞ்சிட்டு ரசம் தாளித்து விட்டுட்டேன். பாப்பாங்களுக்கு வந்து மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாதம் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெள்ளைக்கரு மட்டும் கட் பண்ணி போட்டு இந்த முட்டை சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த முட்டை சாதத்தோட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். சாப்பாடுமே வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு. அதை தான் வந்து 6:30க்குமே கொண்டு போய் வச்சுருந்தேன். நேற்றுக்கு நைட்டே வந்து மாவுக்கு ஆட்டி வச்சுட்டேன், இட்லிக்கு ஆட்டி வச்சுட்டேன். இட்லிக்கு ஆட்டி வச்சது நல்லா உஃபி வந்துருந்துச்சு. சரி, அதையுமே எடுத்து வைக்கணும். இதுக்கப்புறம் தான் கிச்சன் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே இருக்குது. குக்கிங் பண்ணி எடுத்து அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சது. 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். இப்போ வந்து 6:30 ஆயிடுச்சு. அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து அப்படி இப்படியே வச்சது அப்படி இப்படியே இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறேன். குக்கிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண செலவு டப்பா, மிளகா டப்பா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை டப்பா எல்லாத்தையும் எது எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கிங் பண்ணும்போதே கைக்கு எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் ஒரு நாள் செய்ய முடியும், பல நாள் என்னால் செய்ய முடியாமல் தான் போகும். அதுக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஒரு வழியாக மளிகை சாமானம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கிங் பண்ணி வச்சுருந்த பார்த்திங்களா, பருப்பு, ரசம், அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். டைனிங் டேபிளெல்லாம் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கறனால பிரச்சனை இல்லை. குக்கிங் பண்ணோமா கொண்டு போய் அங்கே வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அதை தான் நான் பண்ணுறதே கிடையாது. நீங்களும் என்ன மாதிரி தானா குக்கிங் பண்ண எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி மட்டும் அரைக்கணும். எல்லாத்தையும் வணக்கி மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. சரி, சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா தோண்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சட்னிக்கு வணக்கினதை டைனிங் டேபிள் மேலே ஆடுறதுக்காக வச்சுருந்தேன். அதையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாத்தையும் ஒட்டுக்கா உள்ளே போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பும் புளியும் மட்டும் நான் போடல. சரி, அதையுமே போட்டுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கடலைப்பருப்பு சட்னி அரைக்கிறது ரொம்பவே ஈஸி. கடலைப்பருப்பு இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போடணும். நான் வந்து எப்படி அரைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், மிளகா, வரமல்லி போட்டு நல்லா வணக்கி விட்டுருவேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு கப்பு, அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டு அதையுமே நல்லா வறுத்து அது கூட போட்டுட்டு ஒரு மூடி தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி இந்த சட்னி அரைக்கிறதுக்குமே நான் அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 செட் ஆஃப் ஜார்ஸ் வருது. இதனுடைய மோட்டர் வந்து 100% காப்பரால் ஆன மோட்டார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளேட் இருக்கிறனால ரொம்ப ஷார்ப்பாக குயிக்காக நம்மளுக்கு சட்னியுமே ரெடி பண்ணி கொடுத்துருது. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சட்னி மட்டும் இல்லை, ஜூஸ் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜூஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அதில் 3 டைப் ஆஃப் லிட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். சட்னியெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சட்னியை தாளிச்சுமே கொட்டியாச்சு. கருவேப்பிலை முடிஞ்சு போச்சு. அதனால் சட்னிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு சட்னியை தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிச்சனை வந்து அப்படியே கண்டினியூவாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து சிங்குக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இந்த ஸ்கூல் டேஸில் என்னதான் ரிலாக்ஸாக நம்ம ஒவ்வொரு வேலையும் பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ரிலாக்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாலுமே பண்ண முடியும். நம்ம ஒரு நாள் இப்போ இப்போ இன்றைக்கி நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அதை நினைக்கிற மாதிரி அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் செய்ய முடியும். நான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே நினச்சேன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லாமே கடகடன் வேலைங்களெல்லாம் முடிச்சுட்டு குட்டீஸுங்க கிளம்பும் போதே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து என்னால் 2-3 நாள் வந்து அதை பண்ணவே முடியல. இந்த மண்டேலேருந்து அப்படிங்கிறது தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மண்டேலேருந்து இது இப்படியே விட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. நம்ம கடகடன் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு டிவியில் பாட்டை போட்டு விட்டுட்டு கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி கடகடன் செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பார்த்துக்குங்களேன், குட்டீஸுங்க 8:30 மணிக்கு கிளம்புறதுக்குள்ளே மொத்த வேலையும் வீட்டில் முடிஞ்சிடும். கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் விளக்குறது எப்போவுமே நான் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு தட்டுங்கள்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் குட்டி பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குங்க. சிங்கில் பெருசாக பாத்திரம் கிடையாது, கொஞ்சமாக தான் பாத்திரம் இருக்குது. அதனால கடகடன்னு எல்லா பாத்திரத்தையும் ஒட்டுக்கா விளக்கி வச்சு கலவருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த டைம்க்கு எந்திரிக்கணும், இந்த டைம்க்கு எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கான டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ஸ்டார்டிங்லலாம் நினைப்பேன், ஆனால் அதை வந்து செயல்படுத்தவே மாட்டேன். இப்போ வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு வந்து காலையில் ஏர்லியராக எந்திரிச்சு 9:00 9:30 அப்படிங்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிச்சிடுறேன். துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களுமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க 24 ஹவர்ஸ் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, வேலையே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாதது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைமை யாருமே வந்து கொடுக்க போகிறதில்ல. நீ இந்த டைமிங் வச்சுக்கோ, நீ இது வந்து உனக்கான டைமிங், நீ இந்த டைமில் நீ ஃப்ரீயாக இருந்துக்கலாம், நீ வெளியே போகணுன்னா போய்க்கலாம், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மளுக்காக டைம் கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கான டைமை நம்ம தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க நீங்கள் வந்து பாத்திரம் விளக்குற நார்லேயே வந்து சிங்கையுமே வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள், அந்த டப்பாலேயே வந்து நார் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீல் நார். என் கையில் ஒரு ஸ்டீல் நார் இருக்குது. அந்த நார் வந்து நான் தனியாக ஒரு ஓரத்தில் வச்சுருப்பேன். அந்த நார் அவ்வளோ சீக்கிரம் நான் எடுக்கவே மாட்டேன். பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த சிங்க் கலவருக்கு மட்டும் தனியாக அந்த நார் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் நான் இத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இதை தொடர்ந்து கமெண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால தான் இந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது நானுமே சிங்க் கலவருக்கு தனி நார் தான் வச்சுருக்கேன். பாத்திரம் விளக்கி அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டீல் நாரை தான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். பாத்திரம் விளக்கிட்டுருக்கவே அப்படியே கையோட தோசை சுட்டுறலாம். குட்டீஸுங்களெல்லாம் வந்து எங்கள் மாமனார் வந்து குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி முடிச்சுட்டு சிங்க்லேருந்து எல்லாத்தையுமே கழுவிட்டு வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு முட்டை சாதமே கிளறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கவே பாப்பா வந்துட்டா. பாப்பா தம்பிக்கு 2 பேர்த்துக்குமே தோசை போட்டு சட்னி ஊற்றி அவங்க கையிலே கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா தான் பாப்பாவுக்கு ரொம்ப லென்த்தான முடி, அவளுக்குமே வந்து தலையை பின்னி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட பாப்பா தலையை எனக்கு பின்னி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமாவது ஆகும். அப்போனா தான் வந்து அவள் தலையை நீட்டாக பின்னி முடிக்க முடியும். இன்றைக்கி பாப்பாங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாதமும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெள்ளரிக்காயில் வந்து பெப்பரும் கொஞ்சமாக வந்து உப்பும் போட்டு அப்படியே லைட்டாக போட்டிருக்கேன். அப்படி போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவாள். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி மட்டும் தான் வைப்பேன். பாப்பாவும் தம்பியும் 2 பேருமே அவங்களுடைய லஞ்ச் பேக்கை அவங்களே பேக் பண்ணிப்பாங்க. நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு டைனிங் டேபிளில் சாப்பாடெல்லாம் சிந்தி இருந்துச்சு, அதையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குட்டீஸுங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
கிச்சன் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இந்த அடுப்பை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி வந்து கழுவியே விட்டுறலாம். ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுவியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவியும் விட்டுட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க தினமுமே இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. தினமும் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வச்சு செய்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிடுறது நமக்கு நல்லது. இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததையுமே வேலையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஒன்றும் பெருசாக வந்து நனைஞ்சிட போகிறது கிடையாது. அதனால் குளிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து தன்னை போல் வந்து என்னை தொத்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அடுப்பெல்லாமே கழுவி விட்டேன். உங்களுக்கான டைமை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் தெரியுங்களா? காலையில் ஏர்லியராக எழுந்திரிங்க. காலையில் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு உங்களுக்கான டைம் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எஃபர்ட் போட வேண்டியது நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதாவது எனக்கு நிறைய கமெண்ட் என்ன வருதுன்னா, நாள் முழுக்க வேலையாக இருக்குது, 24 ஹவர்ஸ் எனக்கு வேலையாக இருக்குது, நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் 10 மணிக்கு தான் தூங்குறேன், எப்படி என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் அதே 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நான் செய்வேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நானே ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணுறேன் தான், ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து நான் அது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷனாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெருசாக எந்த வேலையுமே இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஸ்கூல்லேருந்து வந்தேன், குளிச்சுட்டு வந்ததையும் வந்து அடுப்பெல்லாமே கழுவி விட்டேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வெஷல் வாஷிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ அடுப்பெல்லாம் கழுவி விட்டுட்டு அது வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே வந்து நம்ம ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹால்லலாம் வந்து சோஃபாலெல்லாம் வந்து ரொம்ப குட்டீஸுங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அது இதுன்னு எல்லாமே கிடக்கும். எல்லாத்தையும் உதறி போட்டு சோஃபாவுக்கு வந்து அந்த பெட்ஷீட்டெல்லாம் நீட்டாக விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹால் எல்லாமே சுத்தமாக கூட்டி விட்டுருவேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷன் நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கே யோசித்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், இப்போ வந்து கேர்பீன்ஸ் பொரியல் செய்யலாம், வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம், இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னா வெண்டைக்காய் குழம்புக்கு வெங்காயம் தொளிக்கணுமா, தக்காளி கட் பண்ணணுமா, அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா வந்து பொரியலுக்கு வந்து கேர்பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு கேர்பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பிளான் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்னலாம் பண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ வந்து அதை தான் பண்ணுவேன் எப்போவுமே. நான் இப்படி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு டே ஃப்ரீ தான். அப்புறம் துணியெல்லாம் துவச்சிருந்தேன் அப்படின்னா அதை கொண்டு போய் காய போடுவேன். இப்போ மிஷினில் தான் இப்போல்லாம் நம்ம போட்டு விடுறோம் இல்லைங்களா, மிஷினில் போட்டு விட்ட துணியை எடுத்து காய போட்டுருவேன். மேக்ஸிமம் வந்து சாப்பாட்டு வேலை செஞ்சுட்ருக்கவே நீங்கள் ஃபஸ்ட்டு துணிங்களெல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் சாப்பாட்டு வேலையை முடிக்கலாம். அப்போ வந்து அது ஓடி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கிங்கை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காராமல் அதையும் கொண்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கண்டினியூவாக ஒரு 3 or 4 hours வந்து கண்டினியூவாக நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நிறைய நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். அடுப்பு ஃபுல்லாக காஞ்சிருச்சு. சரி, அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து பாப்பாங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த பச்சை வேர்க்கடலை தான் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதையுமே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த சுண்டல் வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தது முடிஞ்சிருச்சு. சரி, அதையுமே வந்து கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா திடீர்னு குட்டீஸுங்க இந்த ஸ்நாக்ஸ் வேண்டாம் அந்த ஸ்நாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு நான் அதை வேக வச்சு கொடுத்துருவேன். ஒரு சில டைம் வந்து எனக்கு சன்னா மசாலா வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, இப்படி நிறைய இதில் வந்து இந்த சுண்டலெல்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரீசரில் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பட்டாணி இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அதிகமாக நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே டக்குன்னு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது கடகடன் இது இருந்துச்சு அப்படின்னா கடகடன் நம்ம செஞ்சிடலாம். அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த பயிர் ஐட்டம் எல்லாமே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா,
பச்சை பயிறுமே ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கறனால நான் டென்ஷன் ஆகவே மாட்டேன். காலையில் வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் பிளானே பண்ணலை அப்படின்னா கூட இதில் ஏதாவது ஒன்று நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நான் பச்சை பயிரெல்லாம் வேக வச்சு அப்படியே வந்து தாளித்து கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, குட்டீஸுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். தக்காளி குழம்பு மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்குமே வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தொளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. இது வந்து மாமனார் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சின்ன வெங்காயம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த வெங்காயமாக போச்சு. கடகடன்னு தொளிக்க முடியாது, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து தொளிக்கணும். இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையெல்லாம் உரிச்சு வைக்க மாட்டேன். இந்த ஒரு பாக்ஸ் வழியே நான் வந்து உரிச்சு வச்சுப்பேன். ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் எனக்கு இந்த வெங்காயம் போதுமானதாக இருக்கும். எடுத்து உரிச்சு வச்சுட்டு அதை அப்படியே கையோடு க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பயிரெல்லாம் வந்து முளைக்கட்டை வச்சு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன்னு. இதுவுமே எனக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் பண்ணி முடித்தேன். நேத்திக்கு போட்டு வச்சுருந்த துணிங்கள்லாம் காஞ்சிருச்சு. அதையுமே கையோடு எடுத்து மடித்து வச்சாச்சு. இதெல்லாம் மடித்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தான். நான் அப்படியே போய் கொஞ்சம் நேரம் படுத்துப்பேன். படுத்துட்டு நம்ம சேனலுக்கு தேவையான வீடியோ எடிட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்மளுக்குன்னு டைம் கிடைக்கலன்னு நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கான டைமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.